ஹாய், குட் மார்னிங். இப்போ தான் எழுந்திக்கிறியா? ஏன்ப்பா மூஞ்சி ரொம்ப டல்லாக இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. என்ன ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமாங்க. அது என்ன கனவு நானே சொல்கிறேன். ஆசையாக சமைச்சு யாருக்காவது கொடுத்துருப்ப, அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஐயா என்ன இது கன்றாவி சாப்பாடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதானே? ஏங்க சும்மா இருங்கங்க, எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணினே இருப்பீங்களா? ஏய், சும்மா காமெடிக்காக சொன்னேன்ப்பா. நீ என்ன கனவு கண்டன்னு எனக்கு என்ன தெரியும்? சரி, என்ன தான் கனவு கண்ட அதையாவது சொல்லு. நீங்கள் எப்போவுமே கேர்லெஸ் தாங்க. அடுத்தவங்க ஃபீலிங்ஸே நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுத? உன் மேலே நான் ஃபீலிங்ஸ் இல்லாமையா இருக்குது? சரி, அப்படி என்ன தான் கனவு கண்ட சொல்லு. என் கனவுல நம்ம 2 பேரும் ஒரு லாங் ட்ரிப்புக்கு போயிருந்தோம். அங்கே காசை கண்ணா பின்னான்னு செலவு அடிச்சு மாலுக்கெல்லாம் போய் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு காருக்கு வந்து உட்காந்தோம். காருக்கு வந்து வந்தோடனே உங்கள் ஃபோனை காணோன்ட்டு என்ன கார்லேயே உட்கார வச்சுட்டு நீங்கள் மாலுக்குள்ளே தேட போயிட்டீங்க. 15 நிமிஷம் ஆகியும் நீங்கள் ஆளே காணோம். அட, இவ்வளவு தானா? இன்னும் எனக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. உனக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்க போயிருப்பேன், இதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு. கனவு இன்னும் முடியலைங்க, இன்னும் இருக்குங்க. பா, ரொம்ப பெரிய கனவு போல. இதனால தான் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சியா? இப்போ கூட பாருங்க, நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீங்கள் இன்னும் சிரிச்சுட்டு இருக்கீங்க. சாரிப்பா, சாரி. சரி, ப்ளீஸ் கண்டினியூ யுவர் ட்ரீம். நான் காரில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துன்னு இருந்தேன். நீங்கள் காணோன்ட்டு வெளியே வந்து பார்த்தேன். அங்கே அப்போது வந்து கூட்டமாக ஏதோ நின்று பேசின்னு இருந்தாங்க. கிட்ட போய் பார்த்தா ஏதோ கார் ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசின்னு இருந்தாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு வேளை நீங்களாக இருக்கோமோன்ட்டுங்க. ஏய், அந்த ஆக்சிடெண்ட் எனக்கு தான் ஆயிருக்கணும்னு இல்லைல்ல, வேற யாருக்காவது கூட ஆயிருக்கலாம்ல. ஏன் தெரியலங்க, அந்த டைமில் எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆச்சுன்ட்டு. நான் எவ்வளோ பயந்துட்டே தெரியுமா நீங்கள் என் பக்கத்தில் இல்லாமல். ஒரு வேளை நீங்கள் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? கவலைப்படாத செல்லம், அதான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல. அப்போல்லாம் உன்னை விட்டு நான் தனியாக எங்கெல்லாம் போக மாட்டேன். ஒருவேளை அப்படி எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கேன், நீ எந்த கவலையும் படாத. உன்னை பத்திரமா பார்த்துக்க, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிட்டேன். என்னங்க வளர்றீங்க? எதை பற்றிங்க பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம 2 பேருமே சேஃபாக இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுருக்கேன். டேர்ம் இன்சூரன்ஸா? அப்படின்னா? அது ஒரு விதமான லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. டேம் அப்போ எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பயனாளிகள், அதாவது உனக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஒரு டெத் பெனிஃபிட் கிடைக்கும். அதை வச்சு கோடிக்கணக்கில் கிளைம் பண்ணிக்கலாம். ஏங்க எவ்வளோ காசு இருந்தாலும் போதுமாங்க? காசை வச்சு உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? நீ சொல்லுறது சரிதான்ப்பா, கொஞ்சம் புரிஞ்சிக்கோ. நம்ம லைஃப்பில் எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். அதனால் ஒரு பிளானோட ப்ரிப்பேராக இருக்கிறது நல்லது தானே. அட்லீஸ்ட் நீயும் நம்ம ஃபேமிலியும் ஃபினான்ஷியலாவது செக்யூராக இருப்பீங்கள்ல. ஆனால் இந்த பிளான்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேனுங்க. அப்படிலாம் இல்லைப்பா. இது டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் ரொம்ப சிம்பிள் அண்ட் அஃபோர்டபுள் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ். மாத ப்ரீமியம் ஒரு 600 to 700 ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் நான் பாலிசி பஸாரில் சூஸ் பண்ணிக்கேன். அவங்க தான் ரொம்ப சரியாகவும் பெனிஃபிட் இருக்க மாதிரியும் நிறைய ஆஃபர் தராங்க. அதுவும் இல்லாமல் பாலிசி பஸாரில் கிட்டத்தட்ட 51+ இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து லோ ப்ரைஸில் லோ ப்ரீமியமில் அதிக கவரேஜ் யார் கொடுக்குறாங்கன்னு நம்மளே கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஆன்லைனில் இருக்கனால இந்த எக்ஸ்ட்ரா காசு, கமிஷனு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உண்மையால எனக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் எவ்வளோ யோசிக்கிறீங்கங்க. இப்போ தான் எனக்கு பெட்டராக இருக்குங்க. இதேமாரி எல்லாரும் பிளான்டோடு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுவும் கரெக்டு தான்மா. விடு, அதான் நான் கூடவே இருக்கேன்ல. ஒன்றையும் நம்ம ஃபேமிலியும் எப்பவும் சேஃபாக வச்சுப்பேன், உன் கனவுல கூட. ஏங்க எனக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் வேணுங்க. அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக. உனக்கு ஒன்று, உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுன்னு நம்ம மொத்த ஃபேமிலிக்குமே எடுத்துக்கலாம். ஹலோ மக்களே, என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அண்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பெஸ்ட்டு டேர்ம் பிளான் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அண்ட் 51+ இன்சூரன்ஸ் கம்பெனியும் கம்பேர் பண்ணி அண்ட் 2 crores வரைக்கும் கவரேஜை பெறுங்க. 20 crores வரைக்கும் இன்க்ரீஸும் ஆகும். ப்ரீமியம் பிளானே பர் மந்த் 600 to 700 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இருக்கிறதுனால 24/7 கிளைம் அசிஸ்டண்ட்டும் கிடைக்கும். கூடவே 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 80C கீழே 1.5 lakh வரை டேக்ஸ்லையும் சேவ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இல்லைனா கூட உங்கள் ஃபேமிலி சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ வாழும்போதே எந்த கவலையும் இல்லாமல் வாழலாம்.